ஜெபிக்கிறவன் ஜெயம் எடுக்கிறவனாக இருக்கிறான். ஜெபிக்கிறவனுக்கு முன்பாக சத்துரு முறிந்தோடுகிறவனாக இருக்கிறான். ஜெபம் நம்முடைய வாழ்விலே மாத்திரமல்ல, தேசத்திலையும் ஒரு கடைசி கால எழுப்புதலை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. ஜெபிக்கிறவனுடைய நெற்றியிலே கர்த்தர் அடையாளத்தை போடுகிறவராய் இருக்கிறார். இனி காலம் செல்லாது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் கடந்து வந்துவிட்டபடினால் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். ஏனென்றால் ஜெபம் சாத்தானுடைய திட்டத்தை அழித்து போடுகிறதா இருக்கிறது. இந்த ஜெபம் கடைசி கால எழுப்புதலின் மிகப்பெரிய அஸ்திபாரமாய் இருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள், அசதியாயிராதீர்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கிறதுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த நாட்களில் ஜெபிக்க 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 கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஜெயம் கடந்து வருகிறதா இருக்கிறது. ஜெபிக்க ஜெபிக்க பரலோக அக்கினி பூமியில இறங்குகிறதா இருக்கிறது. ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றுகிறது மாத்திரமல்ல, ஒரு தேசத்தின் முடிவையே மாற்றுகிறதா இருக்கிறது. ஆகவே ஜெபிக்கிறவனுடைய நெற்றியில கர்த்தர் அடையாளத்தை போடுகிறவராய் இருக்கிறார். இனி காலம் செல்லாது, எல்லாவற்றுக்கும் முடிவு மிக சமீபமாய் கடந்து வந்து விட்டது. இந்த உலகத்தின் காரியங்களை நீங்கள் உற்று கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இனி ஒரு யுத்தம் ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அது அணு ஆயுத யுத்தமாக மாறப்போகிறது. அணு ஆயுத யுத்தமாக மாறும் என்று சொன்னால் இந்த உலகத்தை அணு ஆயுதத்தை வைத்து 100 முறை அழிக்கலாம் என்று அறிவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இனி ஒரு யுத்தம் நடக்கும் என்று சொன்னால் அது சேட்டலைட் யுத்தமாக மாறப்போகிறது. ஓபேதியா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டது போல, நீ நட்சத்திரங்களுக்குள்ளே போய் கூடு கட்டினாலும் நான் அதை விழத்தள்ளுவேன் என்று சொன்ன கர்த்தர், அந்த நட்சத்திரத்திற்கு கட்டப்பட்டிருக்கிற அந்த இன்டர்நெட்லாம் கீழே விழப்போகிறது. இனி இந்த உலகத்தின் முடிவு மிக சமீபமாய் கடந்து வந்து விட்டது. இனி காலம் செல்லாது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு, பாவத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு விட்டு நித்திய ஜீவனை அடையும்படி நாடு. இந்த கடைசி நாட்களில் அநேக காரியங்களை குறித்து இன்னைக்கு சத்துரு உங்களுக்கு கவலைகளை கொண்டு வந்து அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு தடை, ஜெபம் பண்ணுவதற்கு தடை, பிஸியான நேரம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது, ஆனால் ஜெபம் எல்லாம் நேரம் இல்லை என்று சொல்லி அநேகரை சாத்தான் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. ஏனென்றால் இனி காலம் செல்லாது, அவருடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேற ஆரம்பித்து விட்டன. இனி ஒரு சம்பவிக்க போகிற ஒரு காரியம், 3வது எருசலேம் ஆலயம் கட்டப்படும் பொழுது அவள் வாசல் அருகே வந்துவிட்டார் என்று எண்ணுங்கள். இனி கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாயிருக்கிறது. கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உண்டென்று இன்றைக்கு சாத்தான் அநேக வாலிபர்களை தன்னுடைய கரத்தில் எடுத்து இன்னைக்கு வாலிபர்கள் திசை மாறி போய்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம், எதற்காக இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம் என்று கூட தெரியாதபடிக்கு அநேகர் இன்ஸ்டாகிராமில் லைக் போடணும், அநேகர் எனக்கு ஒரு லைக் கொடுத்தா சந்தோஷம் என்று சொல்லி பாருங்க. செய்தி தாளில் பார்த்த பொழுது ஒரு வாலிபன் ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய சரீரத்தை வெளிப்பக்கமாய் திருப்பி டான்ஸ் ஆடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு போஸ்ட் அடித்து அதே இடத்துல மரித்து போய் விடுகிறான். ஒரு நன்மையும் கிடையாது. பெற்றோர்களுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறோம். எதற்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, நீயோ நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இயேசு இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இவ்வளவா இயேசு இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்ததன் நோக்கம் என்ன? நீ நித்திய ஜீவனை அடைவதற்காக. எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நீ மௌனமாக இருக்கிற நேரம் அல்ல, வாயை திறந்து ஜெபிக்கிற ஒரு நேரத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிற ஒரு நேரம். ஆண்டவரே, இந்த வாலிபர்களை ரட்சியும் ஆண்டவரே, இந்த விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே, இந்த பாவ இருளில் இருக்கிற ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. நீங்கள் ரட்சியும் என்று சொல்லும் பொழுது அவர் ரட்சிக்கும்படி தம்முடைய கரத்தை நீட்டுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய புயத்தை வெளிப்படும் பொழுது ஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள்.
ஆகவே இந்த கடைசி நாளில் நாம் மௌனமாக இருக்கிற நேரம் அல்ல, ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு ஜாக்கிரதையாயிருந்து ஒரு மனதோடு இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த கடைசி கால எழுப்புதல்ல இந்த இயேசு மறவார் ஊழியத்தை கர்த்தர் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேக இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல லட்சம் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் நானும் திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா சொல்லுகிறேன், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி நம்முடைய தேசத்தின் மேல் வீச போகிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை, தம்முடைய வல்லமை இந்த தேசத்தின் மேல் அனுப்ப போகிறார். அவருடைய வல்லமை பலமா இந்த கடைசி நாட்களில் இறங்க போகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணப்போகிறது. கடைசி நாட்களில் மகிமை அதிகமாக வெளியாக போகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்க போகிறார்கள். ஆகவே இந்த நாட்களில் நாம் ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எழுந்தருளுவா. ராஜாதி ராஜாவை நீர் எழுந்தருளோ. நாம் ஜெபிக்க ஜெபிக்க சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்கள். என்னாகும் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தாவே நீர் எழுந்தருளும், ராஜாதி ராஜாவை நீர் எழுந்தருளும். எதற்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறான்? கர்த்தர் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்கள்.